அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி எபேசியர் புத்தகம் 6 1 9 வசனங்கள் சிறப்பாக தலைவர்கள், பணியாளர்கள், அடிமைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த 7ஆவது வசனம் சொல்லுகிறது. மனிதருக்காக அன்றி கடவுளுக்காக செய்வது போல நல்மனத்தோடு செய்யுங்கள். ஆண்டவர் நன்மை பெறுவர், இது தெரியும். ஆகவே நாம் எந்த தலைவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நாம் தலைவர்களாக இருந்தாலும், பணியாளர்களாக இருந்தாலும், நாம் அவர்களுக்காக இல்லை, கடவுளுக்கு செய்யும். பிறருக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்கிறேன்னு சொல்லும். இப்போ செய்யும் கடவுளுக்கு செய்யும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு பணியும் கடவுள் ஆசீர்வதிக்கத்தக்க கைமாறும். நான் பசியா இருந்தேன், நான் அந்நியனாக இருந்தேன், ஆகவே தந்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விண்ணக வாழ்வை ஆதாயமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விண்ணக வாழ்வை என்றும் பெற்று மகிழ இதை இறைவன் கொடுத்த இந்த உன்னதமான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளும். எந்த ஒரு இதை சொன்னாலும் இதை செய்தால் கொலோசியர் 3:17 சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் தந்தையாக மகிமை கொடுப்போம். இறைவனுக்காக செய்யும். அதன் வழியாக இறைவனை மகிமை மாற்றியும் பிறருக்கும் நன்மையாய் அமைய நம்மை அர்ப்பணிப்போமா. செய்த காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள் அனைத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் விடுதலை தந்து எங்களை தேற்றும், தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்தருளும். நல்ல பிதாவே, ஆமென்.